அப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது என்னென்னவோ தெரிகிறது. எதுவுமே என்னுடைய நேத்திரத்திற்கு தோணவில்லை. உனக்கு ஏதாகிலும் தெரிந்திருந்தா சொல்லுங்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்து இன்றைக்கு யார் வருகிறார்கள், என்ன சொல்கிறார்கள், நம்மளை பார்ப்பதற்காகவே யாராகிலும் வருகிறார்களா, என்னென்றது கேட்கிறார்களா? அப்படி என்று பார்ப்போம். சிம்மாசனத்தில் அமருவோம். அப்படியே பார்க்கலாம். ஆகட்டும் சாமி, அப்படியே ஆகட்டும். திருலோக தந்தையாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.
எல்லாரும் ஆசீர்வாதம் சோத்து வேலை கொடுப்பாங்க. ஏன்னா
பரமானந்தன் அழுத்தம் நீ கருமாந்திரன் சொல்றானே அதுக்கு இந்த கைதான் உனக்கு ஆசீர்வாதம். சாமி உங்களுக்கு சிஷ்யா நான் பரமானந்தன் பரமானந்தம் எனக்கு சிஷ்யா அவன் கர்மாந்தன் அவனுக்கு சிஷ்யா அவன் எட்டாந்துக்கு அவனுக்கு சிஷ்யா அவன் ஏழுவே அவனுக்கு சிஷ்யா அவன் கசிப்பு தலை காரியம் தலைதோசம் 30 வரையும் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லை. சபையை பார்த்தாயா? ஆமாங்க லட்சுமி சபை எப்பேற்பட்ட சபை? லட்சுமி லட்சுமி சபை. ஆமா செந்தமிழ் பிள்ளையோடு சீர்சபை வந்தீங்கள். சீர்சபை வந்து நீங்கள் எங்கள் பந்தியில் தெரிந்து வரும் பொழுது நாடகத்தில் ஒரு விந்தச்சல் விழிப்பாடால் உங்க சிந்ததிலே கேட்பாடாலும் இந்தச்சல் குறியாமல் நின்மனம் பொருத்தியாவது விளக்கப்படுத்ததா? ஒண்ணு விளக்க முடியல. எவள் ஆயத்தில் கொடுவது? தேவேந்திர சபை. பாண்டி நாட்டிலே கொடுவது? மன்னன் சபை. இல்லையிலே கொடுவது? இல்லை கிழக்கு சபை. திருநாளம் ஆட்டம் சங்க வட்டம். இதோ இது என்ன நகரம்? ஒரையார். ஒரையாற்றின் நன்னாகரிலே கூடியிருப்பது இது என்ன சபை? இதுதான் மாபெரும் மக்கள் சபை, சிறு சபை, பெரு சபை, நாடக சபை என்று. ஆமா, இது நாடக சபை எதற்காக கூடியிருக்குது? எதற்காக வந்தால் இதோ விநாயகர் பெருமானுக்கு ஆலயம் ஒன்று ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விநாயகர் ஆலயத்தை ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் செய்து மண்டல பூஜை ஏற்படுத்தி 48வது நாள் இன்று முடிந்து ஒரு இரவு நாடகம். ஆமா சபையில யார் யார் வந்திருக்காங்க? மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, அண்ணவருடைய வாதத்திற்கு நம்ம போல நாடகதாரிகள். ஏன்னா நாம தான் நாடகதாரிகள் அல்ல, இந்த ஊர்ல நிறைய நாடகங்கள் இருக்காங்க இல்லையா? அண்ணவருடைய வாதத்திற்கு நம்முடைய பார்த்தசாரதி நாடக குழு உறுப்பினர் அனைவரும் பாதத்திற்கு சிறியவன் சிறந்த வணக்கம். ஆளுடைய விளக்கம் என்னடா? கையில இருந்த உதிராட்சி கொட்டை, கையில கவனில கட்டை, எந்த ஒரு தனியா பொட்டை. நான் பட்டையா? சாரி தம்பி, இருந்தாலும் ஆளுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிறோமா? நாரத மகாமுனிவர். ஆமா, நாரத மகாமுனிவர் என்று மற்ற விளக்கம் மட்டும்தான் விளக்கம். நீங்க எப்படி பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்க? ஓ, பேர் மட்டும் சொல்றேன். உனக்கு அப்பா யாரு, அம்மா யாரு? அம்மா யாரு? ஓ, ஆமா, அப்பா அம்மா பேரு சொல்லணும். சொல்றமா? தாயாக விளையக்கூடிய ஊர் வசிக்கும் தந்தையாக விளையக்கூடிய சேர்ந்து எப்படி பிறந்தீங்க? எப்படி என்றால்
தேவலோகத்திலே தேவசபை கூடுவது வழக்கம். சபை கூடுவது வழக்கம். ஆமா. இப்ப இந்த சபை கூடி இருக்கு பத்தியா? ஆமா. இது மாதிரி தேவலோகத்திலே தேவசபை கூடுவது வழக்கம். கூடுவது வழக்கம். அப்ப தேவசபை கூடுற நேரத்திலே ரொம்ப ஊர்வசி மேலே சிலர் தமை. இந்த நாட்டிய நான்கு நாட்டிய மதங்களும் நடினம் புரிவது வழக்கம். ஆமா. அப்போ நடினம் புரிகிற நேரத்தில் அந்நியாயம் விளையக்கூடிய ஊர்வசியானது நடினம் புரிவதுதான். அப்படி நடினம் இருந்து கொண்டிருக்க நேரத்தில் அந்த ஆடையாகப்பட்டது லேசாக விலகி விட்டதாம். ஆடையாகப்பட்டது லேசாக விலகி விட்டது. ஆமா. அதை பார்த்தால் பிரம்மதேவன் தாயின் மீது இருக்கிற ஆசையை பார்த்து காம இஷ்டத்தால் பார்த்தாராம். இது அருந்து அந்நியாக விலகக்கூடிய ஊர்வசி அம்மையானது சபையை விட்டு விலகி ஓடியதாம். ஆமா. அன்னோடு பின்தொடர்ந்து சென்றாரா. அப்படி சென்ற நேரத்தில் எங்க சென்றாலும் விடுவது கொலை கிடையாது அப்படி என்று எங்க சென்றதாம். வண்ணார் வீட்டிலே கழுது இருக்குது பத்தியா? கழுதோடு கழியாக உருவெடுத்தலாம். பெண் கழுதாக உருவெடுத்தாங்க. ஆமா. பெண் கழுதாக உருவெடுத்தாங்க. பார்த்தார் ஞானத்தால் பிரம்மதேவன் பார்த்த உடனே அண்ணன் ஒரு ஆண் கழியாக உருவெடுத்து இருவரை பிடித்து சேர்ந்து ஆமா அங்கே நான் 3 நாளிகளே நான் பிறந்தேனா. அதை போல கைதுக்கு வந்தேன். போய் கைதுக்கு வந்தேன். கைதுக்கு பண்ணுவேன். நல்லா கேளு. உனக்கு கோவம் வராதா? ஏன்டா வரும்? வராத. சோத்துல உப்பு கூட எடுத்துனாதான் கோவம் வரும் உனக்கு. வேற என்ன கலந்து சொல்றியோ? அப்படி வண்ணார் வீட்டில் பிறந்தேன். அப்போ நான் எங்க வந்தேன்? சொல்லுமா? வண்ணார் வீட்டில் வளர்ந்தேன். அப்பா அண்ணா எங்க சொல்றது வழக்கம்? ஆமா. அண்ணாவுக்கு முன்பாக சென்று அந்த ஜலம் இருக்குது பத்தியா? அந்த ஜலத்துல என்ன செய்வேன்? காலை விட்டு கலக்கலன்னு கலக்கிடுவாங்க ஜலத்தை. குழந்தையா இருக்கும்போது முட்டி தவந்து போற வயசுல ஆமா அந்த கொலகல்ல போய் திரும்பி வைத்து முன்னாடி நீங்க போய் கலக்குவேன். அப்ப எனக்கு ஒரு பேர் வச்சாரு. என்ன சொன்னாரு? பேரு நீ கலகக்காரனப்பா கடவுது அப்படி என்று. ஆமா. அப்படி என்று ஒரு சாபம். ஆனா நாரதன் செய்வது நாரதன் கலகம் நன்மையில முடியும். ஆனா நான் உண்மையை சொல்றேன் பத்தியா? அதனால என்ன கலகார சொல்றாங்க. ஆமா. ஆனா நான் கூட வரும்போது சொன்னேன் பைக்கில் தான் வந்தோம். வரும்போதே ஒயின் ஷாப் இருந்துச்சு. அப்பவே நான் கலை குடின்னு சொன்னேன். கட்டி ஊத்துனேன் கிளாஸ்ல. ஏன் ராவா குடிச்சிட்டு வர? அப்பயே கலந்து குடின்னு சொன்னேன். நான் குடிச்சிட்டு வரேன். பரவாயில்ல. அதே அதுக்காக சொல்றேன். ஆமா. இருந்தாலும் பரவாயில்ல தம்பி. ஆனா தினந்தோறும் ஒரு கலகமாக செய்ய வேண்டும். ஆனா கலகம் செய்யாவிட்டால் என்னுடைய வயிறாகப்பட்டது 12 வருத்திவிடும். ஆமா. இந்த சாபம் யார் கொடுத்தது? யாரு? தட்சிகன் ஏற்கிற காலத்துல தட்சிகன் கொடுத்த சாபம். ஏன்னா தட்சிகன் அருமை கடவுளை அழுப்பதற்காக தவம் செய்து கொண்டிருந்தாலும் அப்ப நேரத்திலே அந்த தவம் செய்ய நேரத்துல அதிகாரம் சென்ற பத்தியா? அட பாவி அருமை கடவுளை கொள்வதற்காக தவறு செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல வந்து என் தவறுக்கு கிடைக்கிறீங்க. அதனால நீ ஒரு நாளைக்காவது ஒரு களவு செய்யாவிட்டால் தலையாகப்பட்டது 16 சொற்களாக போக்கடுவது. ஆமா. அதனால ஒரு நாளைக்கு ஒருத்தராவது நான் சண்டை வாங்கியே வச்சிடும். ஆமாடா. இல்லன்னா என் தலையாகப்பட்டது 16 சொற்களாக வெடிக்க போறது. ஆனா இன்றைய தினத்தில எந்த ஒரு கலகமும் கிடையாது. ஏன்னா சாரகரிக்கு போங்க, அங்க நிறைய கலகம் இருக்கும்.
அவனும் அடிச்சுன்னு மாதிரி சண்டை போட்டு இருப்பான். ஆமா. நான் பண்ணி அவன் வச்சுருக்கான், அவன் பண்ணி உன் வச்சுருக்கான். நிறைய கலைஞர் இருக்குங்க அங்க போங்க. அதனால இன்றைய தினத்துல ஏன்னா தினந்தோறும் மும்மூர்த்திகளை பார்ப்பது வழக்கம் இல்லையா? அதாவது ஒரு கலை செஞ்சிடலாம். ஆனா வாரணமாகப்பட்டது இன்றைய தினத்துல என்ன கழகமும் இல்ல. எதனா உனக்கு தெரிஞ்சா சொல்ல பாக்கலாம். ஒண்ணும் தெரியலங்க. ஏடா எனக்கு ஒண்ணும் கழகம்லாம் கிடையாது. யோசித்து வர்றா? இல்லங்க, வரலங்க. நான் பாக்கட்டா? நானே கண்டால் பார்க்கிறேன். நானே தான் பார்க்கிறேன். பாக்கட்டா? ஓம் நமோ நாராயணா. வந்துச்சுன்னா அப்படிக்கா போய் ஆத்து பக்கமா உட்காந்து சூத்து கழுவி வந்துரு போ. ஓஹோ, எனக்கு இதவோ என்ன நினைச்சிருக்கிறேன். வந்துச்சு சொன்னா உனக்கு பாத்ரூம் தான் வந்துச்சு நான் நினைச்சிட்டேன். இது கொடுத்தது இந்த நேரத்துக்கு நன்மைதான். நன்மைதான். ஆமா. ஓஹோ, யாரு கேக்குறதுன்னு பார்த்தீங்க. சரி, குடிங்க குடிங்க. கழுவுற தண்ணியில அப்படியே குடிங்க. போதும். தண்ணி வந்து அதிகமா குடிக்கூடாதுங்க. ஏன்னா அடிக்கடி மூத்திரம் வந்துடும். தண்ணி குடிக்காதான் உப்பு நோய் வராது. உப்பு நோய் வராது இல்லையா? சரியா? தண்ணி குடிக்காது நிறைய பேர் இருந்து கிட்னி போனவனும் எல்லாம் எவ்வளோ இதெல்லாம் இருக்குது. அந்த தண்ணி சாப்பிடுறதுல சரிங்க சரிங்க. தம்பி இந்தியா ஜனத்துல வந்துடுச்சு கழகம். இது நாள் வரையிலும் பாண்டவராகிய ஐவராஜாக்களுக்கும் கௌரவராகிய துரியோதனர்களுக்கும் விகடகுராது ஏற்பட்டு 18 நாள் நாமே யுத்தம் நியமித்து. ஆமா, இன்றோட 31 நாள் ஆகிவிட்டது. ஆனா என் பாட்டினாக விலகக்கூடிய எம்பெருமனாக விலகக்கூடிய நாராயண பெருமான் தெரிவித்தார். நாரதா, பாரத யுத்தம் நியமிக்க போகின்றோம். இந்த பாரத யுத்தம் நியமிக்க நேரத்துல இந்த 18, 18 நாள் யுத்தம் முடிகிற வரையிலும் இந்த அஸ்தினாபுரம் வரக்கூடாது. ஆமா, அப்படி என்று ஒரு கட்டளை. ஆனா பாரதம் முடிந்து 31 நாள் ஆகிவிட்டது. 31 நாள் ஆகினாலும் பரவாயில்ல. ஐவர் ராஜாக்கள் எப்படி இருக்காங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு லேசா. ஏன்னா பாரதத்தை முடிச்சுட்டாங்க, எப்படி இருக்கிறாங்க தாத்தாவை சொல்லுக்கு கட்டுப்பட்டோம். அப்பதான் பாரதம் முடிஞ்சு போச்சு. அதனால ஐவர் ராஜாக்களை பார்க்க வேண்டும். ஆனால் தர்மபுத்திரன் இருந்தால் இல்லையா நாதமகமணியர் வந்திருக்கிற என்று ஒரு அறிக்கை. மகாராஜா திருலோக தந்தையாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். திருலோக சஞ்சாரி நாரதர் வந்திருக்கின்றாருங்க. இந்த தினத்தில் என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றாரா? ஆமா ஆமா. ஏய் 18 நாள் போர் முடிய வரையிலும் ஆமா உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவரை நான் பார்த்தது கிடையாது. இந்த தினத்தில் என்னை பார்ப்பதற்கு வருவதாக இருந்தா அது நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா உங்களுக்கு என்ன தெரியுமா? அவர் வந்தாலும் சபதமானது நீடார வேண்டும். இந்த தினத்தில் யாராகிலும் என்னிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று ஒரு எண்ணெய் கவலையோடு இருந்தேன். நாரத மகாமுனிவர் வந்ததால மிக்க சந்தோஷம். அப்படியான அவருக்கு பரிசு சந்தோஷம் கூட.
சித்தாமரை மலர்பாதத்திற்கு ஐவர் ராஜாக்களிலே முதலாக பிறந்த தர்மநந்தன் அநேக கோடி வந்தோம் சுவாமி. அதுக்கு எதிரே ஐயா பொறுமை குணம் அளித்தார். சேர்த்துபடினால் ஈடோடி காலமாக வாழ்ந்திருப்பாய். குருநாதா எங்கள் ஐயா பெரியோரே அறிவிக்கிறதோரே இருப்பதற்காகவே எத்தனை கோடி கோடி நான் தவங்களை செய்திருக்க வேண்டும் ஐயா. என்னை பாதாள வந்த ஐயா, உன்னுடைய பாதாள வந்த கமலனுக்கு 1 கோடி வந்தனம் ஐயா. ஏதாகிலும் உனக்கு தெரிந்திருந்தா இந்த 18 நாள் போர் முடிந்தது ஐயா. இன்றைக்கு 31 நாளாகவே நான் சிம்மாசனத்தில் வந்து எங்கே சென்று நான் பார்த்தாலும் சரியே மேலே பள்ளமாக தெரிகிறது, பள்ளம் நேராக தெரிகிறது. ஆனையை பார்த்தால் பூனையை போல் தெரிகிறது, பூனையை பார்த்தால் ஆனையை போல் தெரிகிறது. எனக்கு ஒன்றுமே நிலவத்தரவில்லை. நாங்கள் எண்ணம் எந்த அற்பது அறப்பது உலகத்தை நான் எப்படி ஆள்வது? எங்கை பார்த்தாலும் நரவரையாக வீசுகிறது. நான் என்ன செய்வது குருநாதா? ஏதாகிலும் எனக்கு ஒரு தந்திரம் சொல்லுங்கள், ஒரு நல்லதை சொல்லுங்கள். நியமித்து இது வந்து பங்காளிங்க. ஆமா இல்லையா? உண்மைதான், பங்காளிங்க. உன்னுடைய பெருமை மக்கள் உண்மைதான் 100 பேரும் அடிச்சுட்ட. ஆமா, யாரால வந்தது? யாரால இந்த யுத்தம் ஏற்பட்டது? பெரியப்பார் பிள்ளை 199 பேர்களும். ஆமா ஐயா, மடிந்தா ஐயா, எதற்காக மடிந்தா என்று கேட்கின்ற. ஆமா, நீ எதனா திட்டினியா? நான் எதுவும் செய்யவில்லையே. சண்டை பாத்தியா? நான் எதுவும் செய்யவில்லை. பீம பேசலனா? எதுவும் இல்லையே. இல்லையா? யாரும் செய்யவில்லை. இல்ல இல்ல அர்ஜுன பேசலனா? இல்லை இல்ல. ஆனா யுத்தம் குரோதம் எப்படி வந்தது? யாரால் வந்தது? ஏதற்காக வந்தது என்றால், அதாவது புதுமலை புகழ்ச்சி சென்றீங்க இல்லையா? ஆமா. அப்போ உண்மைதான். அப்போ திடீரென்று வாயற்படி இடித்து விழுந்ததா? யார் விழுந்தா? துரியோதனன் விழுந்தா. திருப்பார் பிள்ளை துரியோதனன் வாயற்படி தடுத்து. ஆமா, சமாஹரன் கேள்விந்தா. ஆமா, அப்ப நீ என்ன பேசுறியா? நான் எது பேசுறேன்? தம்பி நீந்துட்டா. ஏந்தடா துரியோதனா, ஏந்தடான்னு தான் சொன்னேன். ஆமா ஆமா. அப்போ உன்னுடைய தேவையாக விலகக்கூடிய பாஞ்சாலி உப்பரியில இருந்து குடிந்து வரப்படாத குடன் பெற்ற மகனே அப்படின்னு கைத்தட்டி நகைத்தாங்க இல்லையா? அது எல்லாத்துக்கார பிள்ளைங்க. அப்படி இது பகை யாரால் ஏற்பட்டது? பாஞ்சாலியால். அப்படி துரியோதனன் வீட்டவுடனே என்னுடைய மனைவி பாஞ்சாலி. ஆமா, குருடன் பெற்றது குருடா, குனிந்து வரப்படாத என்று கைத்தட்டி நகைத்தார். ஆமா இல்லையா? எந்த ஆடவருக்கு ஒரு கோபம் வருமா வராதா? வருந்தா. அப்போ அதனாலதானே இப்பேற்பட்ட யுத்த நியமித்தாங்க. சேனாதி சேனையெல்லாம் மடிந்தாங்க, பெரியார்கள் எல்லாம் மடிந்தாங்க இல்லையா? அப்பேற்பட்ட மடிவு இருந்தா பெண்ணால 99 பேர்களை மடிச்சாங்க. இப்ப நீங்கள மடிக்கிறதுக்கு யாரு கேட்கணும்? அதனால பாஞ்சாலியே உன்னுடைய அரண்மனையில இருக்கக்கூடாது. கண்ணை கட்டி. ஐயோ, ஆவடா என் மனைவியா? ஆமா சுவாமி. அப்படி கண்ணை கட்டி காரியத்தில் விட்டுடுவோம். இல்லனா நீங்க ஐவராஜாக்களை அடிச்சுக்கிறீங்க, வருஷத்தை நீங்களும் மாண்டு விடுவீங்க. அரகரா சிவ சிவா நம சிவாயா.
மனைவியாகி பத்தினி பாஞ்சாலியை துரியோதன ஆதிகள் 99 பேர்களும் அணிந்தார்களே, அதை போல நீங்க பாண்டவர்கள் மாண்டு விடுவார். ஆமா, மனைவியால் தான் வந்ததே சண்டை. ஆமா, அப்பேற்பட்ட மனைவியை வைத்திருக்க வேண்டாம். ஆமா, கண்ணை கட்டி காட்டில் விட்டு விட்டு வா என்று சொல்கிறாய். ஆமா, சுவாமி, உன்னை பார்த்த உடனே நல்லதை சொல்வாய் என்று தெரிவித்தேன். இனி உன்னை பார்த்தோம் இவ்வளவு நாளா எவ்வளவு துன்பத்தைகளை பட்டேன். ஆமா, உன்னை சந்தித்து நான் ஒரு துன்பத்தை பட வேண்டியது வந்தது பாத்தியா? அப்படிலாம் நீங்க ஒருத்தருக்கு அடிச்சிருக்கீங்க. நீங்க நான் வர்றேன். சுவாமி, குருநாதா, உலகத்தில் யாரும் இல்லையே, என் தம்பிமார்கள் எல்லாம் மாண்டி விட்டார்கள். நம்ம கூட பிறந்தவங்க பெரியப்பா மக்கள் 99 பேர் போயிட்டாங்க, 100 பேர் பண்ணிட்டாங்க. ஆமா, அது யாரால வந்தது? பாஞ்சாலியால் தான். ஆமா, பத்தினியாகி பாஞ்சாலி தான். ஆமா, அவனால் தான் அவங்கதானே காரணம். ஆமா, அப்படிதான். அப்ப அவ இருந்தால் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும், மாஞ்சிட்டு இருந்துருவீங்க. அதற்காக கண்ணை கட்டி காரியத்தில் விட்டுடு மனைவியை. ஆமா, அப்படி விட்டு விட்டால் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. 5 ராஜாக்கள் நாங்கள் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆமா, இல்லையா? அப்பா, டேய் சொல்லுங்க ராஜா. குருநாதர் வந்தார். அந்த 99 பேர்கள் உன்னுடைய மனைவியால சண்டனை அமைத்து மாண்டார்கள். அதே போல உன் மனைவி பேசி கேட்டுக்கொண்டு இருந்தால் நீங்க 5 ராஜாக்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து நீங்க மாண்டு விடுவாங்க. அந்த மனைவி இருந்தாங்க இல்லையா போன அவனை கண்ணை கட்டி காட்டுல ஒரு நாள் சொல்றாரு. அது நியாயமா இல்ல நியாயம் இல்லையா? நியாயம் தாங்க. ஆமாங்க, அவங்களால தாங்க சண்டை வந்தது. அப்ப பார்த்து 12 வருஷம் போறாங்க.